ஏலியன்ஸ் அண்ட் யூஎஃப்ஓஸை பற்றி அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் ரீசெண்டாக ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். இந்த ட்வீட் வந்து இந்த ட்வீட்டோட டைமிங் வந்து கொஸ்டினபிளாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பிகாஸ் வந்து யுஎஸ் ஈரான் வார் அண்ட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இதுலேருந்து பப்ளிக்கை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்வீட் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக யூஎஃப்ஓஸ், ஏலியன்ஸ் இது எல்லாமே ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்ற ஒரு ப்ராக்கெட்டில் தான் வந்தது. பட் இந்த ட்வீட் வந்ததுக்கப்புறம் இனிமேல் அதை ஜஸ்ட் ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த யூஎஃப்ஓ வீடியோஸை வந்து கலெக்ட் பண்ணுறது அண்ட் யூஎஃப்ஓ நேரில் பார்த்தவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணி இதெல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டியே இருக்குது. அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு கிடைச்ச ஒரு பெரிய அக்ரெடேஷன் தான் இந்த ட்வீட். அண்ட் இந்தியாலேயும் யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் வந்து அடிக்கடி நடந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ டெக்னாலஜிலாம் வரதுக்கு முன்னாடியே இந்த யூஎஃப்ஓ வீடியோஸ் வரும்போது நிறைய ஃபேக் வீடியோஸ் வரும். இனிமேல் அந்த ஃபேக் வீடியோஸோடைய நம்பர்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். பென்டகன் இந்த வெப்சைட்டில் ட்ரம்ப்போட ட்வீட் வந்ததுக்கப்புறமா நிறைய ஃபுட்டேஜஸ், ஆடியோஸ் அண்ட் இது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேர்லேயே பார்த்து இதை வெரிஃபை பண்ணலாம். அண்ட் ட்ரம்ப் இந்த ட்வீட் போட்டதுக்கப்புறமா யூஎஃப்ஓன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் எங்கேயும் அக்செப்ட் பண்ணல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்களும் அமெரிக்கன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜஸ், ஆடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.